வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு முழு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கட் பண்ண கத்திரிக்காயையும் அதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் நல்லா திரண்டு வர அளவுக்கு இந்த மாதிரி திக்காக கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அரை முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.